ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டைகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக இசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வருஷம் எக்ஸாமே இல்லை. ஸோ அவங்க வந்து டிப்ளமோ ஆகட்டும் இதுலேயே ஆகட்டும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருந்தீங்க. உங்களுக்காக வந்து ஆர்ஆர்பி கிரேட் 1 சிக்னல் ஒரு பெரிய வேகன்சிஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்துருச்சு. இது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இதில் வந்து டேட் ஆக்சுவலாக முடிகிற மாதிரி இருந்தது. முடிஞ்ச டேட்டை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ August 7th வரைக்கும் உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 4 days நமக்கு டைம் இருக்குது. நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேகன்சிஸ் இருக்குது கிரேட் 1 சிக்னலுக்கு. இது வந்து டிப்ளமோ இசி எலிஜிபிள், டிப்ளமோ பிஇ எலிஜிபிள். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி ஐடி இவங்களுக்குமே எக்ஸாம்ஸ் வரதில்லை. ஸோ நீங்களே எலிஜிபிள். ஸோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மிக்சடான சிலபஸ்ஸு. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு 20 கொஸ்டின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் உங்களோட பேசிக் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இசி கலந்து ஒரு 40 மார்க்ஸ் ப்ளஸ் அது இல்லாமல் ஆப்டிடியூட் ஒரு 40 மார்க்ஸ் ரீசனிங் கலந்து. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கண்டிப்பாக ஒரு சான்சஸ் இருக்குது. இது வந்து இப்போ இயர்லி வருது ஆனுவல் பிளானர் படி. ஸோ ரயில்வேல இயர்லி நிறைய ரிட்டைர்மெண்ட் இருக்காங்க, இயர்லி எடுக்கிறாங்க. இதுக்கு படிச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ளஸ்னா அடுத்து ஜேயு ஜூனியர் இன்ஜினியர் வரப்போகுது. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜூனியர் இன்ஜினியரில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டீங்க லாஸ்ட் இயர். ஸோ செகண்ட் ஸ்டேஜே போகலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ என்டிபிசி 20,000 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம அது இல்லாமல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. மெட்டீரியல் ஹார்ட் காப்பி தமிழ்லேயே இருக்குது, எக்ஸாமும் தமிழில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸும் உங்களுக்கு இதுக்கு இருக்குது, டெஸ்ட் பேட்சும் இருக்குது. ஸோ ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்படின்னாலும் ஆஃபர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 days டைம் இருக்குது. 4, 5, 6, 7 4 நாள் டைம் இருக்குது. 4 நாளில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் இந்த எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் லாஸ்ட் இயர் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆனால் அடுத்து எஸ்எஸ்சி ஜெய் இருக்குது, அடுத்து ஆர்ஐபி ஜெய் இருக்குது, அதுக்கடுத்து திருப்பி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வரலாம், இப்போ ஃபீல்ட் டெஸ்ட் வரலாம், பிடபிள்யூ இசிஇ வரலாம், டெக்னிக்கல் எஸ்ஏ வரலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அலர்ட்டாக இருங்க. இசி ஸ்டூடெண்ட்ஸ் மனசை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நமக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ.